பிராக்டிக்கலா நம்ம உணர்ந்தா மட்டும்தான் தெரியும். முதல்ல இங்க பார்க்கறதுக்கு தெரிஞ்சுடுங்க. இங்க பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க இறைவனை பார்க்கும் இடமெங்கும் நீக்கம் இந்த இறைவனை பார்க்க முடியும். இங்க உங்களுக்கு பார்க்க தெரியலன்னா நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. இங்க உள்ள ஒளி தான் இங்க தெரியுது, இங்க உள்ள ஒளி தான் இங்க தெரியுது. அப்ப இந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா வழி இங்க இருந்து இப்படி வந்துட வேண்டியதான், இங்க இருந்து இப்படி வர வேண்டியதான். அவ்வளவு ஈஸியா போய் சேர்ந்துட முடியுமா? அதுக்கு தான் ஆண்டவன் ஒரு வேலை வச்சிருக்கான். இதுவும் வரணும், இதுவும் வரணும். இதுதான் சூரிய கலை, இதுதான் சந்திர கலை. வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். இந்த ரெண்டு பவரும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இங்க வந்து சேர்ந்தாதான் பவர். ஒண்ணு வந்தா போறாது, இதுவும் வரணும், இதுவும் வரணும், பாசிட்டிவும் வரணும், நெகட்டிவ் வரணும். ரெண்டு என்னைக்கு இங்க வந்து சேருதோ அன்னைக்கு ஆத்ம ஜோதி தரிசனம். கண்கள்ல திளங்கக்கூடிய அந்த ஒளியை பிடிச்சுக்கிட்டே உள்ள போயிடும். இதுதான் புத்திசாலித்தனம். இதுக்கு வழி என்னது? நாம தவம் செய்யறதான். நம்ம கண் ஒளியை பெருக்கி ஆத்ம ஜோதியை பெருக்கணும். இதுதான் தவம். இப்படிதான் செய்யணும், இப்படிதான் போகணும். இதுதான் வழி. இதுக்கு என்ன தேவை? இந்த சக்தியை நம்ம எப்படி பெருக்கிக்கலாம்? இதுதான் ஞானம்.